தொலைபேசி மூலமா பொருளாதார நிபுணர் திரு சோமு வள்ளியப்பன் அவர்கள் இணைகிறாரு. குட் மார்னிங். இன்றைய தினம் ஜிஎஸ்டி பற்றி பெரிய டிபேட் நடந்துட்டு இருக்கும்போது நேர்களுடைய புரிதலுக்காக இந்த ஜிஎஸ்டி மசோதா அப்படிங்கிறது என்ன, இது இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா ஜிஎஸ்டிங்கிறது பல ஆண்டுகள் முயற்சிக்கு பின்னாடி உலக நாடுகள் பலவும் பல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடைமுறைப்படுத்தின ஒண்ணு இப்பதான் இந்தியா ரொம்ப வேகம் எடுத்து இப்ப சமீபத்துல முடிக்கிற லெவலுக்கு வந்திருக்காங்க. இது முதல்ல பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஏன் இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப தாமதமாகும்னா, இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில குறிப்பிட்ட வரி விகிதங்கள்ல குறிப்பிட்ட அரசாங்கங்கள், மாநில அரசாங்கம் தனியாகவும் மத்திய அரசாங்கம் தனியாகவும் சிலருக்கு வரி விதித்தும் சிலருக்கு வரி விதிக்காமலும், சிலவற்றுக்கு அதிகமாகவும் சிலவற்றுக்கு குறைவாகவும் வரி விதித்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு ஸ்டேட்டஸ் கோ. இந்த ஸ்டேட்டஸ் கோங்கிற இந்த நிலைமை புதிய திட்டத்துல மாறப்போகுது. குறைவா வரி கட்டிக்கிட்டு இருக்கவங்க சில பேர் கூடுதலா கட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு லாபமும் கிடைக்க போகுது. சில மாநிலங்கள் இழக்க போகுது, சில மாநிலங்களுக்கு கூட கிடைக்க போகுது. இது எல்லாவற்றையும் சேர்ந்து மத்திய அரசு நிர்வாகம் செய்யணும். ஆக இது மாதிரி ஒரு இடமாற்றம், ஒரு ஈக்குவலிபிரியம் மாறுற போது ஒரு சிக்கல் வரும். அந்த சிக்கல் எனக்கு தெரிந்து இப்ப நமக்கு சுலபமாக சமாளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன். இப்போ வருகிற எதிர்ப்பு குரல்கள் அவ்வளவு பெரிதாக இல்லை. இது ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா இன்னமும் ஒரு தெளிவான அணுகுமுறையில ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில போட்டு மாநிலங்களுக்கும் அதுல ஒரு பங்கு கொடுத்து அவர்களையும் இணைத்து கொண்டு இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. மாநிலங்களுக்கு இதுல எந்த அளவுக்கு இன்னும் ரெப்ரசன்டேஷன் இருக்க போறதுங்கிறது பொறுத்து இருந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாருடைய புரிதலுக்காக இந்த 4 ஸ்லாப் டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த பொருட்களோட விலை ஏறும், எந்த பொருட்களோட விலை குறையும் அப்படிங்கறதுல நம்மளுக்கு இப்பவே ஏதாவது விஷயம் தெரியுமா? இப்ப அவர்கள் கொடுத்திருக்கிறதுல அவ்வளவு குறிப்பாக தெரியாது. பட் அவருடைய அணுகுமுறையிலிருந்து பார்த்தா அவர்கள் உணவுப் பொருள்களை கை வைக்க முடியாது. 2 காரணங்களுக்காக. ஒன்று, எந்த அரசாங்கமும் சாதாரண மக்களை பாதிக்கிற விதமாக புதிய விஷயங்களை செய்யக்கூடாது என்பது நேர்மறையான பார்வை. இன்னொரு பார்வை, எந்த அரசாங்கமும் அவருடைய நலன் சார்ந்தே, அரசியல் சார்ந்தே, ஓட்டுக்கள் சார்ந்தே அந்த மாதிரி விஷயத்தை செய்ய மாட்டார்கள் என்று நம்பலாம். ஒன்று. 2வது, அரசாங்கம் இதை செய்வதற்கான முக்கியமான நோக்கம், தற்போது பல பேர் இந்த வரி விதிப்புகளிலிருந்து தப்பித்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது வரி விதிக்கப்படாமலே, குறிப்பா எக்ஸைஸ் டியூட்டி நிறைய கட்டாமலே இந்த நாட்டுல எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் மாற்றுகிற நோக்கமாகத்தான் எல்லாரையும் வரி வலைக்குள்ளார கொண்டு வர்றதுக்காக இந்த முயற்சி பண்றாங்க. அந்த விதத்துல இது பெரிய அளவுல ஒரு சாதாரண மக்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இப்போ இந்த சர்வீஸ் டாக்ஸ் கண்டிப்பா 18% ஆக போகுது. முன்னாடி அவங்க உங்க நிகழ்ச்சியில சொல்லிக் கொண்டிருந்த அவர்கள் தோழி சொன்னது போல கூட தங்கம் போன்ற பல விஷயங்களை பற்றி எல்லாம் ஒரு கருத்துக்கள் கொண்டிருக்கின்றன. சிலருக்கு கண்டிப்பாக இடையில பாதிப்பு இருக்கும். ஆனா ஒரு தொலைநோக்குல, நீண்ட காலத்துல, ஒரு பெரும்போக்குல இது நல்ல விஷயம் என்று நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய உலக பொருளாதார சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா, சைனால ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருக்கு, யூரோப்லயும் ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன், பிரெக்சிட் போன்ற பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்தியா ஒரு இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி ஜோனா நம்ம மாற ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கூட எஃப்டிஐ எல்லாமே அப்படி பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற இந்த டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் நம்மளுடைய பொருளாதாரத்தை உலக அளவுல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் கொண்டு போகும்னு எதிர்பார்க்கலாமா, இல்ல இது இஸ் இட் டூ early to predict that? இல்ல, ஜிஎஸ்டி has already been discounted as having come. இது ஜிஎஸ்டி இனிமேல்ட்டு ஏதாவது சிக்கல் வந்தாதான் நெகட்டிவா நம்மளை பார்ப்பாங்களே தவிர, ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்படுற போது அதை பாசிட்டிவா பாக்குறதுக்கு ஒன்றும் ஸ்கோப் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அதை நாம இந்தியாவில் வந்துவிட்டது போன்ற ஒரு பிரம்மை தான் எல்லாரிடமும் இருக்கிறது. உலக முதலீட்டாளர்கள் மத்தியில இது ஒரு வேகமா நடக்கிற ரீஃபார்ம்ஸ்ல ஒரு ஐட்டமா இதை ஆல்ரெடி டிக் பண்ணிட்டாங்க. இது நமக்கு ஒரு ரீஃபார்ம்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. நாம் செய்து கொண்டிருக்கிறோம், செய்து விடுவோம் என்கிற நம்பிக்கையில் தான் உலக முதலீட்டாளர்கள் இதை பற்றி அதிக புதிய கருத்துக்கள் எதுவும் இல்லாம இருக்காங்க. கடைசி கேள்வியாக, தமிழகம் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட், நம்மளுக்கு இதனால பாதிப்புகள் இருக்குமா, இல்ல நம்மளுக்கு இதுல சாதகமான பகுதிகள் அதிகமா இருக்குன்னு பாக்குறோமா? ஏன்னா நம்ம மாநில அரசாங்கம் தான் இந்த ஓட்டிங்ல இருந்து அதிமுக அப்ஸ்டெயின் பண்ணதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது தமிழகத்துக்கு இதுல சாதகங்கள் அதிகமா, பாதகங்கள் அதிகம்னு பாக்குறோமா? இப்போதைக்கு இருக்கிற தோற்றத்தின்படி தமிழகம், மகாராஷ்டிரா போன்ற ஒரு அதிக உற்பத்தி செய்யற மாநிலங்களுக்கு ஒரு வரி இழப்பு இருக்கும், வருவாய் இழப்பு இருக்கும் என்பதுதான் தோற்றம். ஆனா ஜெய்ட்லி என்ன தொடர்ந்து சொல்றாருன்னு சொன்னா, நீங்க செஸ் விதித்துக் கொள்ளலாம், செஸ்ஸை 5 ஆண்டுகளுக்கு பார்க்கலாம், அதற்கு பிறகு ஒவ்வொரு வருட முடிவிலேயே நாம உங்களுக்கு செஸ்ல வந்த வருமான தொகையின் மேலும் உங்களுக்கு இழப்பு இருந்தால் அதையும் நாங்க ஈடு செய்கிறோம், இது மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் போக மத்திய அரசாங்கத்துக்கு வருகிற வருமானத்திலிருந்து 42% எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும் என்றும் ஒன்று இருக்கிறது. ஆக இங்க இழப்பு இருந்தாலும் மத்தியக்கு போனா திரும்ப அது நமக்கு வரத்தான் செய்யும். எல்லாவற்றையும் கூட்டு கழித்து பார்த்தால் ஒரு பெரிய நட்டம் விடாது என்றுதான் நான் நினைக்கிறேன்.